வணக்கம். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான சேஃப் ஸ்வாலோ கைடன்ஸ் தமிழில் பார்க்கலாம். சாப்பிடும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற டிப்ஸை நம்ம இதில் பார்ப்போம். டிப் நம்பர் 1, சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிட என்கரேஜ் பண்ணணும். சாப்பிடும்போது குழந்தைங்க நேராக செங்குத்தாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உட்காந்து சாப்பிடணும். ஓடிட்டோ விளையாடிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ சிரிச்சுக்கிட்டோ சாப்பாடு சாப்பிட்டா அது மூச்சுக்குழாயில் போக வாய்ப்புகள் அதிகம். கிரேப் சைஸில் கட் பண்ண ரா கேரட்ஸ், ஆப்பிள்ஸ் இல்லை ஹாட் டாக், பாப்கார்ன், நட்ஸ், ஹார்ட் கேண்டீஸ் அந்த மாதிரி சூ பண்ணுற கஷ்டமாக இருக்கிற சாப்பாடை தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக நல்லா குக் பண்ண கேரட், வாழைப்பழம், மீட் அதை குட்டி குட்டியாக சின்னதாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எஸ்பெஷலி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி சைஸை பார்த்துக்கிட்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஹாட் டாக் வெஜிடபிள்ஸை நீட்டு வாக்கில் கட் பண்ணுறது இன்னும் சேஃப். சின்ன டாய்ஸ், பீட்ஸ், மணிங்க இல்லை சின்ன பேட்டரிஸ் இல்லை மாத்திரை அந்த மாதிரி பொருட்களை குழந்தைங்களுக்கு எட்டாமல் எங்கேயாவது உயரத்தில் பாதுகாப்பாக வைக்கணும். இது எல்லாத்தையும் மீறி சாப்பிடும்போது குழந்தைங்க தொண்டைக்குள்ளே சாப்பாடு மாட்டிக்கிட்டு அதை அவங்க வெளியே எடுக்க முயற்சி பண்ணினாங்கன்னா அவங்கள இரும விடுங்க. எந்த தொந்தரவும் பண்ணாமல் பக்கத்தில் அமைதியாக இருந்து அவங்கள இரும விடுங்க. ஏன்னா அவங்க மூச்சுக்குழாயில் மாட்டின சாப்பாடை வெளியே இருமி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நம்மால் செய்யக்கூடிய பெஸ்ட் ஹெல்ப் இந்த டைமில் அமைதியாக இருக்கிறது தான். இருமுற வரைக்கும் நல்லது. அவங்களால மூச்சு விட முடியுது. முதுகில் பின்னாடி தட்டி கொடுத்தோ இல்லை தலையில் தட்டி கொடுத்தோ வெளியில் வந்துட்டு இருக்கிற சாப்பாடை எடக்கு மடக்காத உள்ளே திருப்பியும் தள்ளிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி தண்ணி கொடுத்து இருமி வெளியே கொண்டு வர சாப்பாடை தண்ணியோடு உள்ளே தள்ளும்போது ஓவர்லோட் ஆகி தண்ணியும் சேர்த்து தப்பாக மூச்சு குழாயில் போக வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு வேளை சாப்பாடு தொண்டை குழாயில் மாட்டிக்கிட்டு குழந்தை மூச்சு விட முடியாமல் திணறதையோ பேச முடியாமல் தவிக்கிறதையோ இல்லை இரும முடியாத கஷ்டப்படுறதையோ பார்த்தீங்கன்னா உடனே அவசர உதவிக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம எவ்வளவு வேகமாக ஆக்ட் பண்ணுறோமோ அவ்வளவு வேகமாக குழந்தைய காப்பாற்றிடலாம். இந்த சமயத்தில் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம்.